கட்சி அடையாளத்தை லைசன்ஸாக பயன்படுத்தி சகல குற்றங்களையும் திமுகவினர் செய்கின்றனர் என்று இபிஎஸ் கூறியிருக்கிறார். சேலம் ஆத்தூர் அருகே டாஸ்மாக் கடை ஒன்றில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் இபிஎஸ் வீடியோ ஒன்றை வெளியிட்டு அதில் கூறியிருக்கிறார். கட்சி அடையாளத்தை லைசன்ஸாக பயன்படுத்தி சகல குற்றங்களையும் திமுகவினர் செய்கின்றனர் என்றும் இபிஎஸ் கூறியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து சேலம் ஆத்தூர் அருகே டாஸ்மாக் கடை ஒன்றில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களில் இருந்து ஸ்டாலின் மாடல் அரசு ஒரு பாடம் கூட கற்கவில்லையா என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். முழு விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். இந்த பதிவு தொடர்பான மேலும் விவரங்கள். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே டாஸ்மாக் கடை ஒன்றில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக குறிப்பிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி காணொலியுடன் கூடிய ஒரு பதிவை தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கின்றார். மரக்கான மரணங்களில் இருந்தோ நாட்டையே உலுக்கிய கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களில் இருந்தோ இந்த அரசு ஒரு பாடம் கூட கற்கவில்லையா என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அவர் அந்த காணொலியில் காவல்துறையினருக்கு பணம் கொடுத்துதான் விற்கிறோம் என்று கள்ளச்சாராயம் விற்பவன் தைரியமாக சொல்லக்கூடிய அளவிற்கு கள்ளச்சாராய விற்பனையை நிறுவனமயப்படுத்தி உள்ளதற்கு இந்த அரசு வெட்கப்பட வேண்டும் என்றும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் திமுகவை சேர்ந்தவர்கள் என்ற அடையாளம் வேறு அவர்களுக்கு இருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் திமுக என்றால் இரண்டு கொம்பு முளைத்தவர்களா என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அவர்கள் எந்த தவறு செய்தாலும் காவல்துறை கண்டுகொள்ளாதா என்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது கேள்வியினை எழுப்பியிருக்கின்றார். தமிழகத்தில் நீங்கள் ஆட்சிக்கு வந்தது உங்கள் கட்சி அடையாளத்தை லைசன்ஸாக பயன்படுத்தி அனைத்து குற்றங்களையும் திமுகவினர் செய்வதற்கு தானா என்று முதலமைச்சரை குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் உடனடியாக இந்த கள்ளச்சாராய விற்பனையில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்வதுடன் எந்த அரசியல் குறுக்கீடுமின்றி அனைவர் மீதும் சட்ட நடவடிக்கையை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றார். மேலும் தமிழ்நாடு முழுவதும் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் எதிர்க்கட்சி தலைவர் வலியுறுத்தியுள்ளார். இதெல்லாம் சாராயம் வித்துட்டு இருக்கீங்களா? கள்ளச்சாராயம் வித்துடா, கள்ளக்குறிச்சினால செத்தெல்லாம் சுண்ணாம்பு வரானுங்க. ஏடா சாராயம் வித்துட்டு இருக்கிறீங்க. இங்க பாருங்க, மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள், மாவட்ட எஸ்பி அவர்களே இங்க பாருங்க, கள்ளச்சாராயம் பாட்டிலுங்க பாருங்க, இங்க பாருங்க, ஏங்க பாருங்க, ஏப்பா எவ்வளவு யார் இது விக்கிறா? ஜோதிவேல் சாராயம். ஜோதி என்ன ஊர் அவரு? வீடியோ எடுக்காதீங்க. என்ன ஊர் அவரு? யார் இந்த கள்ளச்சாரம் ஏற்கனவே அங்க வந்து கள்ளக்குறிச்சியில செத்து சுண்ணாம்பு வராங்க. என்ன யார் கட்டி இது விக்கிறீங்க? ஜோதிவேலுங்க. எந்த ஜோதிவேல? வீடியோ எடுக்காங்க. போலீஸ் எல்லாம் பணம் கொடுத்து ஓட்டுறோம். யார் ஜோதிவேல? யார் இது விக்கிறாங்க? பாலு, ஆத்தூர்ல பாலுன்றவரும் மணி, இவரு கள்ளச்சாரம் இவரு ஜோதிவேல் கடைங்க. பாருங்க, இது பேரு பாரு இல்ல, அன்லிகளா வந்து நடத்திட்டு இருக்கிறானுங்க. கல்லாணத்தை ஜோதிவேல, ஆத்தூர் பாலம் பாத்துங்க, பட்டாசு பாலம் அவர் பேரு, பட்ட பேரு பட்டாசு பாலம். பாருங்க, பாருங்க, இங்க பாருங்க எவ்வளவு பாக்கெட் எவ்வளவு விக்கிறீங்க? 100 பாக்கெட் 100 ரூபா. பாருங்க, பாட்டில விக்கிறாங்க. பிளஸ் இங்க பாருங்க, பாருங்க பாருங்க, சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் வளமாதேவி பஞ்சாயத்துல கடை என்னன்னு தெரியல. அந்த கடை என்ன க்ளோஸ் பண்ண 7142 கடை எண் பாருங்க. இவருதாங்க ஓட்டுறாரு. ஏன் வீடு எடுக்காதீங்க, காசு வேணா வாங்கி, சரக்கு வேணா வாங்கிட்டு போங்க. ஏங்க மேற் பண்றீங்க? போலீஸ் எல்லாம் பணம் கட்டி தான் ஓட்டுது. போலீஸ் பணம் கட்டுறீங்களா? போலீஸ் பணம் கட்டினா கள்ளச்சாரம் உங்களை விற்க சொன்னாங்க. யாரு உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்ததா? இல்லைங்க, பணம் கட்டி தான் கள்ளச்சாரம் விற்கிறது உங்களுக்கு யாரு இந்த அதிகாரம் கொடுத்ததா? ஏங்க அவர் கட்சிக்காரர், திமுக கட்சிக்காரனா இருந்தா வித்துருவீங்களா? ஏன்னா ஆளுங்கட்சி திமுக இவ்வளவு அசிங்கமா பண்ணி சாராயம் வித்துட்டு இருக்கீங்களாடா? இதெல்லாம் சாராயம் வித்துட்டு இருக்கீங்களாடா? கள்ளச்சாராயம் வித்துடா, கள்ளக்குறிச்சினால செத்தெல்லாம் சுண்ணாம்பு வரானுங்க. ஏடா சாராயம் வித்துட்டு இருக்கிறீங்க. பாருங்க, மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள், மாவட்ட எஸ்பி அவர்களே இங்க பாருங்க, கள்ளச்சாராயம் பாட்டிலுங்க பாருங்க, இங்க பாருங்க, ஏங்க பாருங்க, ஏப்பா எவ்வளவு யார் இது விக்கிறா? ஜோதிவேல் சாராயம். ஜோதி என்ன ஊர் அவரு? வீடியோ எடுக்காதீங்க. என்ன ஊர் அவரு? யார் இந்த கள்ளச்சாரம் ஏற்கனவே அங்க வந்து கள்ளக்குறிச்சியில செத்து சுண்ணாம்பு வராங்க. என்ன யார் கட்டி இது விக்கிறீங்க? ஜோதிவேலுங்க. எந்த ஜோதிவேல? வீடியோ எடுக்காங்க. போலீஸ் எல்லாம் பணம் கொடுத்து ஓட்டுறோம். யார் ஜோதிவேல? யார் இது விக்கிறாங்க? பாலு, ஆத்தூர்ல பாலுன்றவரும் மணி,
இவரு கள்ளச்சாராயம் இவரு ஜோதிகள் கடைங்க. பாருங்க, இது பேரு பார் இல்ல, அன்லிகலா வந்து நடத்திட்டு இருக்கிறானுங்க. கல்லாணத்தை ஜோதி வேலை ஆத்தூர் பாலம் பாத்துங்க. பட்டாசு பாலம், அவர் பேர் பட்ட பேரு பட்டாசு பாலம். பாருங்க, பாருங்க, இங்க பாருங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமாரன்.